உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் மூலமா ஒரு சன்னதி உருவாகணும். ஆபிரகாம் மூலமா ஒரு சன்னதி உருவாகணும். இவன் இருக்கிற ஆத்மா பிணைப்பில தாயும் தகப்பனோடும் தன் ஊர் ஜனங்களோடும் தன் மந்தைகளோடு இருக்கிற பிணைப்பில இருந்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தன் வேலையை செய்ய வேணும்னா அதை கட் பண்ணணும் முதல்ல சொல்லி எல்லா பிணைப்பும் கட் பண்ணி வெளியே கொண்டு வர்றாரு. அப்பதான் அவர் சித்தம் நிறைவேறும். அப்பதான் ஏன் அங்க இருந்தே ஆண்டவரால் செய்ய முடியாதா? செஞ்சா அவன் அந்த ஊருக்காக அடிமையா இருப்பான். தன் தாய் தகப்பன் ஆத்மா பிணைந்திருப்பான். அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வான். அவங்க செய்யறதெல்லாம் இவனும் சரின்னு சொல்லுவான். இதெல்லாம் என்னுடைய காரியம் கிடையாது. என்னுடைய வழி தனி வழி. நான் செய்கிறது பயங்கரமா இருக்கும். நீ என்னோடு கூட வா. இந்த ஆத்மா பிணைப்பை கட் பண்ணு. இவைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி தனி மனுஷனை அழைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க தேவ சமூகத்துல நிற்கும் போது குடும்பமா நினைத்து நிற்க கூடாது. தனி மனுஷனா நிற்கணும். தனி ஜபத்துல நீங்க நிற்கும் போது தனி மனுஷனா நிற்கணும். எத்த உடனே நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற வார்த்தை கரங்களை உயர்த்தி, இதோ ஆண்டவரை அடிய நிற்கிறேன். முழங்கால் படியிட்டோ நின்னோ கரங்களை உயர்த்தி ஆண்டவரை அடிய நிற்கிறேன், அடிய நிற்கிறேன் சொல்லி இருதய ஆழத்திலிருந்து நீங்க சொல்ல நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரச்சனை இறங்கும். முதல் ஒரு தடவை சொன்னா இறங்காது. நீங்க சொல்ல ஆழத்தை நோக்கி போவோம். அந்த வார்த்தை போகும்போது பிரச்சனை இறங்கும். நீ கூப்பிட்ட உடனே தேவன் வருகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. தனி மனுஷனா நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்துடைய கவலையை சொல்லி அதனுடைய பிணைந்து போகக்கூடாது. அவர் சித்தம் என்ன சொல்லி கேட்டு தனி மனுஷனா நின்று கேட்கும் போதுதான் கர்த்தர் உன்னோடு பேச வருவார். ஹல்லேலூயா. அவர் சித்தம் என்னன்னு உனக்கு வெளிப்படுத்துவார். பிதாவாகி ஆபிரகாமை எல்லா பிணைப்பையும் கட் பண்ணி தனியா அழைச்சி ஆசீர்வதித்த தேவன் அதே போலதான் தனித்தனியா தன் ஆவிகளை கொடுத்து அவர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. இனி என் ஆத்துமா யாருடைய பிணைந்திருக்காது. யாருடைய பிணைந்திருக்காது. யார் என்ன சொன்னாலும் நான் ஓடி போய் செய்வதில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் சொல்லி நம்ம வாழ்க்கையை மாற்றினோமானா கர்த்தர் சரியான வழியில நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டம், தொல்லைகள், பிரச்சனைகள், சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள் ஏன் வருதுன்னா ஆத்மா பிணைப்பு நிமித்தம் தான். ஆத்மா நாம எந்த அளவுக்கு வாஞ்சைய ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மோடு கூட இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய உணர்வுகள் வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய வாஞ்சை மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க திடீர்னு நம்ம உணர்வை தூண்டும்படி, நம்ம கோபத்தை தூண்டும்படி சில காரியங்கள் பண்ணுவாங்க. அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கும். அப்போ அதுக்கு அவங்க செய்கிறதற்கு நம்ம ஆத்மாவை அடிமைப்படுத்துகிறோம். இந்த அடிமையிலிருந்து தான் தேவன் மீட்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆத்மா பிணைப்பிலிருந்து நீ மீள வேணும். முதல்ல நீ முழங்கால் படிக்கிட்டு தனி மனுஷியா தான் நீ நிற்கணும். ஆண்டவரிடத்துல தனி மனுஷனா நிற்கணும். ஆண்டவரே இதோ அடிய நிற்கிறேன். ஆண்டவரே நீங்க சொல்லி பாருங்க. நீங்க தனி மனுஷனா கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் அந்த இடத்துல விரைந்து வந்து நிற்பார். பாருங்க, நிற்கிறதுக்கான ஒரு பிரசனத்தை உனக்கு தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வந்துட்டான ஒரு பிரசனை தருவார். அப்போ நீங்க அவரோடு பேச ஆரம்பிங்க. அவருடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையில்லாத காரியத்துக்கள் அவங்க ஆத்மாவை அடிமைப்படுத்தக்கூடாது. கர்த்தர் சித்தத்திற்கு தான் அடிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிணைப்பை கட் பண்ண வேண்டும். முதல்ல ஆபிரகாமை எப்படி கட் பண்ணி ஆண்டவர் அழைச்சாரோ, அவன் இனத்தாரிலிருந்து கொண்டு வந்தார பிரிச்சு, அதே போலதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம இனத்தார் ஜாதிகர் எல்லா விதத்திலிருந்து நம்மளை தனியா கொண்டு வர்றாருன்னா எதுக்குன்னா, நீ யாரோடு கலவாமல், யாரோடு பிணைந்திருக்காமல் என்னோடு தான் நீ இருக்கணும், என்கிட்ட தான் நீ பேசணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னை பிரித்திருக்கிறார், வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இதை உணரணும். இதை உணரணும். நம்ம ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டோம், அவர் சமூகத்துல வந்தோம், நம்ம ஆத்மாவை வேற இடத்துல அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஒரு மனுஷ இடத்துலயோ ஒரு மனுஷ இடத்துலயோ அவங்க சொல்றத கேட்கணும். நல்லா ஜெபம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் நல்லா ஜெபம் பண்ணணும், நல்ல வல்லமை உள்ள ஆளு, நல்லா பண்ணுவாரு. ஏதாவது ஒரு ஜெபம்னா இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது, பொண்ணு திட்டம்.
என் பொண்டாட்டி என் மனைவி திட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கண்டபடி திட்ட ஆரம்பிப்பாங்க. வர இதெல்லாம் ஆத்துமா பிணைப்பு. உன்னை சுதந்திரவாளி ஆக்கி இருக்கிறார் ஆண்டவர். உன்னை விடுதலையாக்கி தனி மனுஷியை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். உன்னை விடுதலையாக்கி தனி மனுஷனை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். இது நடுவில் மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. நீ வைராக்கியமா எழும்ப ஆரம்பி. எல்லா விதத்தையும் கர்த்தர் மாற்றுவார், எல்லாத்தையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. முதல்ல வந்து தனி மனுஷியா நிற்க கற்றுக்கொள் ஆண்டவரத்துல. உன் குறைகளை சொல்றது, உன் பிள்ளையை குறித்து சொல்றது, உன் யார் அந்த கணவரை குறித்து சொல்றது, உன் மனைவியை குறித்து சொல்றது, இந்த மாதிரி காரியங்கள் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது. அவருடைய திட்டத்தை கேட்க தனி மனுஷியா அடிமை இதோ இருக்கேன் ஆண்டவரே, இதோ அடிமையில் இருக்க ஆண்டவரை சொல்லி பாருங்க. கர்த்தர் விரைந்து ஓடி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மட்டும் அப்படி சொல்லி பாருங்க. நாளையில இருந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார் பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 5ஆம் அதிகாரத்துல வாசித்தோமானால் அஞ்சாம் அதிகாரத்தை வாசித்தோமானால் சப்ரானும் அவருடைய மனைவி இவங்க பாருங்க ஆத்துமால எப்படி பிணைக்க இருக்கிறாங்க பாருங்க. ஒரு ஆலயத்தை கட்ட பேதுரு என்ன பண்றான்? அவங்க நிலத்தை விற்று கொண்டு வாங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாத்தையும் விற்று தான் கொண்டு வந்து ஆலயத்தை கட்டினாங்க. முதல்ல அவங்களோட காசை போட்டு கட்டினாங்க. அப்படி கட்டும் போது எல்லாரும் உண்மையா கொண்டு வந்து கொடுத்தாங்க. கணவன் மனைவி மட்டும் என்ன பண்ணாங்க தெரியுமா? பேசி வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க? பேசி வச்சுக்கிட்டாங்க. வித்ததுல ஒரு பங்கை ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. இது 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இவ்வளவுதான் வித்தன்னு சொல்லு. அது ஒருத்தன் வந்து கணவன் வந்து சொல்றான், இவ்வளவுதான் வித்தியான்னு அவர் ஆவியானவர்கள் கேட்கும் போது இவ்வளவுதான் கிடைச்சது அப்படின்னு பொய் சொன்னான். அந்த இடத்துலயே அவன் செத்தான். மனைவி வராங்க, மனைவி இடத்துல கேட்கிறான் பேதுரு, எவ்வளவுக்கு வித்தீங்க? இவ்வளவுக்கு தான் வித்தோம். 2 பேரும் பேசி வச்சுட்டு கர்த்தர் இடத்துல பொய் சொன்னாங்க. இது ஆத்துமா பிணைப்பு. இது என்னது? ஆத்துமா பிணைப்பு. தேவனுக்கு மறைபொருள் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வெளியரங்கமா கிடக்குது. நாம் மறைவா எதை செய்தாலும் கர்த்தருக்கு அது வெளியரங்கமா இருக்கிறது. ஆழமான கடல்ல போய் படுக்கையை போட்டாலும் தேவரின் நீ அங்க இருக்கிறீர்கள். நான் எங்க போய் உமக்கு மறைவாய் ஒளிவேன்? அப்போ கணவன் மனைவி தேவனுக்கு கொடுக்கிறதுலையும் தேவனுக்காக ஜெபம் பண்றதுலையும் இவங்க 2 பேரையும் பேசி வச்சு கர்த்தருக்கு விரோதமான செயல்கள். யாருக்கும் தெரியாது பாரு. இது எங்கன்னா ஆத்துமா பிணைப்பினாலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க. இதுல கணவனுக்காவது மனைவிக்காவது ஒரு ஞானம் வரணும் இல்லையா? நமக்கு தேவனிடத்துல பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான் சொல்லணும், இது தப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஞானம் வரணுமா வேணவா? ஆனா 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தாங்கன்னா தேவனுக்கு விரோதமான ஆத்துமா பிணைப்பு உண்டாகி சத்ரு அங்க பொய் பேச வச்சான். சத்ரு என்ன பண்ணா? பொய் பேச வச்சான். அது நிமித்தம் அவங்க 2 பேரும் செத்தார்கள். அல்லேலூயா. கணவன் மனைவியா இருந்தா கர்த்தருக்கு மறைபொருள் ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு மறைபொருள் ஒன்றும் கிடையாது. நான் பேசுகிறது எல்லாம் தேவனுக்கு தெரியும். நான் பேசுவதற்கு முன்பாகவே உள்ளந்திரி ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் வெளியரங்கமா இருக்குது. ஒரு பயத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு தீட்டம் இல்லாம ஒரு பாவம் இல்லாம நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன நடந்து பார்த்தீங்கன்னா ஆத்துமா பிணைப்பு நிமித்தம் தேவனுக்கு விரோதமான காரியம், தேவனுக்கு எதிரான செயல். அது அவன் முதல்ல என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். என்னால கொடுக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் உண்மையை சொல்லலாம், ஒரு பங்கு எனக்கு வேணும். ஆனா 2 பேரும் பேசி வச்சுட்டு பொய் சொன்னாங்க பாருங்க. இதுதான் பிணைப்பு. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு விரோதமா யோசிக்கிறது, கர்த்தருக்கு விரோதமா செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏன் இந்த பிணைப்பை குறித்து எடுக்கிறேன்னா ஆத்துமாவில ஒரு விடுதலை வேணும். இந்த வருஷத்துல இருந்து நமக்கு தனியா ஒரு அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவை அவர் உயர்த்தணும். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க அப்போஸ்தலர் 29 வாசிங்க. 5:29.
அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீ மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் யாருக்கு கீழ்ப்படினோம்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தே ஆனால் உன் ஆத்துமா அவனுக்கு அடிமையா இருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவர் இந்த அடிமையிலிருந்து ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. பணத்தை காசை கொடுத்து மீட்டல, அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த மீட்புக்கு உண்மையான அடையாளம் எதுனா, இந்த ஆத்மா ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படியக்கூடாது, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவனா மனைவியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு தான் கீழ்ப்படியணும். முதலாவது கணவனுக்கு முன்பாக தேவனை நிறுத்தணும், மனைவிக்கு முன்பாக தேவனை நிறுத்தணும். இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவில் அவருடைய முடிவு இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அங்க தேவனுடைய மகிமை வெளிப்படும். நீ எடுத்த முடிவு தப்பு, நான் சொல்றேன் அதை கேளு, நான் செய்யறத செய், நீ பண்றது தப்பு, ஐயோ நீ செய்யறதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஆத்மாவை அடிமைப்படுத்தாதீங்க. அது சாபம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு ஆத்மாவை கூட நீங்க அடிமைப்படுத்தாதீங்க. அவர் பேசுகிறாரா, அந்த அம்மா பேசுறாங்களா, சரி நம்ம ஜெபம் பண்ணுவோமா, ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல கேட்போம் அப்படின்னு சொல்லி அவரோடு ஜெபம் பண்ணும் போது அவர் காலமும் நேரமும் நிர்ணயித்து அதுக்கு ஏத்தா போல் நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. இவர் ஜெபம் பண்ணி இல்லை குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இப்படி பேசினாருமா, இதை பண்ண சொன்னாரு, கம்முனர் வாய் மூணு, அப்படி பண்ணா என்ன ஆகும் தெரியுமா, இந்த மாதிரி ஆயிடும். அதனால அதெல்லாம் தேவையில்லை, வேற மாதிரி பண்ணும். இது ஆத்மாவை அடிமைப்படுத்துகிறது. இது ஒன்று அந்த நேரத்தில் உனக்கு பெருமையை தரலாம், ஆனால் கர்த்தருக்கு விரோதமான காரியமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆத்மா விடுதலை ஆயாச்சு. சொல்லுங்க, நான் எப்போது விடுதலை ஆயாச்சு, நான் எப்போது விடுதலை ஆயாச்சு. இந்த ஆத்மா யாருக்கு அடிமையா இருக்காது, தேவனுக்கு மாத்திரம்தான் அடிமையா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா வரும் காலத்தில் அவர் என்னை எடுத்து பயன்படுத்த போகிறாரு. என் நிமித்தமா பெரிய காரியம் நடத்த போகிறாரு. என் நிமித்தமா அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்க போறாங்க. என் நிமித்தமா என் குடும்பம் உயர போகுது. என் நிமித்தமா ரட்சிப்பு வரப்போகுது. அதற்காக தனி மனுஷியா என்னை அழைத்திருக்கிறாரு, தனி மனுஷனா என்னை அழைத்திருக்கிறாரு. இந்த ஆத்மா யாருக்கும் அடிமையா இருக்காது, தேவனுக்கு மாத்திரம்தான் அடிமையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தாவீது சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். தாவீது முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை, அது மேல ரொம்ப அன்பா இருப்பான், அது மேல ஆத்துமா பிணைப்போடு இருப்பான். கர்த்தர் ஆசீர்வதித்தாரு, கர்த்தர் மகிமையை கொடுத்திருக்கிறாரு. இவனுக்கு எல்லாம் கிடைச்சோடனே குழந்தை பிறந்தோட குழந்தையோட நல்ல பாசம் யாருக்கு தான் இருக்காது இல்ல, பாசம், குழந்தையோட நல்ல பாசம், அன்பு, அடுத்தது அவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம். இந்த பிணைப்பு என்னாச்சுன்னா தேவனை விட்டு கொஞ்சம் மறக்க வைத்தது, தேவனை விட்டு கொஞ்சம் மறக்க வைத்தது. இந்த நேரத்தில் இச்சை நாவி உள்ள போதுதான் தாவீது இடத்துல. ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ ஒரு பிள்ளையோ மேன்மைப்படுத்தினா அந்த காரியத்தை வச்சு நைஸா உள்ள வந்துடுவான் சாத்தன். அவன் தான் ஆத்துமாவை திருடவும் கொல்லவும் வருகிறான். அல்லேலூயா. அப்போ இவன் பிள்ளையை மேன்மை பாராட்டும் போது, பிள்ளையோடு கொஞ்சி குழாவும் போது, தேவனை மறக்கிற நேரத்தில் இச்சையின் ஆவி உள்ள வந்து ஒரு மகனோடு தவறான காரியத்தை செய்தான். செய்துட்டு என்ன பண்ணான் தெரியுமா, சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். தீர்க்கதரிசி ஒருவர் வராரு, ராஜாவே இந்த கேள்விக்கு பதில் தாரும். ஒருவன் ஏழையா இருக்கிறான், அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருந்தான். ஐஸ்வர்யா ஒருவன் இருக்கிறான், அவன் நிறைய ஆட்டு மந்தைகளை வைத்திருக்கிறான். ஏழையா இருக்கிறவன் தன் மனைவியோடு பிள்ளைகளோடு அந்த ஆட்டுக்குட்டியை தன் மடியில படுக்க வைத்து அதுக்கு நல்ல உணவு போஷித்துக் கொண்டிருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் தன் மந்தையை விட்டுட்டு ஆட்டுக்குட்டி மேல கண் வைத்து இதை எனக்கு சமைச்சு கொடுன்னு சொல்லி அதை சாகடிச்சுட்டான். என்ன பண்ணலாம் ராஜான்னு கேட்டான். அதுக்கு ராஜா உடனே எழுது, யார் அந்த மனுஷன்? யார்? தாவீது. யார் அந்த மனுஷன்? அவனிடத்துல கொண்டு வாங்க, என் இடத்துல அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து அவனுக்கு தேவையான பணத்தை கொடுக்க வைக்கலாம். உடனே தீர்க்கதரிசி சொல்றான், அந்த மனுஷனே நீதான், அந்த மனுஷனே நீதான். இன்னொருத்தர் மனைவியை நீ அபகரித்து அவனை கொல்ல பாரு, அந்த பாவம் உன் மேல இருக்குது, நீ என்ன பண்ண போறன்னு அவன் விழுந்து அழுதான்.
அந்த இடத்துல சத்துரு நுழைச்சான் பாருங்க, அவன் பிள்ளை மூலியமா நுழைஞ்சா பாருங்க, அந்த பிள்ளையை ஆண்டவர் பலியாக்கினான். இப்போ பயந்துட்டான், இப்போ பயந்துட்டான். அடுத்தது பிள்ளை ஒன்று வருது, சாலமோன். அவன் கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்குறான், நீ கர்த்தரை பிடிச்சிட்டு அவர் உன்னை பிடிப்பாரு, நீ விட்டுட்டு அவர் உன்னை விட்டுருவாரு. இதையே சொல்லி 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 வளர்க்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எது மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறியோ, எது மேல உன் ஆத்மா பிணைந்து இருக்குதோ, அதை தான் சத்துரு அது மூலியமா தான் உள்ள வந்து ஏதாவது ஒரு குலைச்சல் உண்டு பண்ண பார்ப்பான். என் ஆத்மா எது மேலேயும் அடிமை இல்லை. சொல்லுங்களேன், எதுலேயும் அடிமை இல்லை. கர்த்தருக்கு தான், கர்த்தருக்கு தான் சொந்தம். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் எந்த காரியத்தில் கர்த்தருக்காக நிற்பேன். எந்த பிள்ளையோ எந்த மனைவியோ எந்த கணவரையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அவங்க ஆத்மாவோடு பிணைந்து இருந்து தேவனுடைய காரியங்களை தள்ளி போட மாட்டேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுப்பேன், கர்த்தருக்காக எது செய்யணுமோ அதை செய்வேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க கர்த்தர் உங்களுக்கும் உங்க ஆத்மாவுக்கும் தொடர்பு உண்டாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்லணும்னா, ஆத்மா பிணைப்பு வந்தா அந்த இடத்துல சத்ரு காரியம் வந்துச்சுன்னு அர்த்தம். தேவன்கிட்ட இன்னும் நம்ம முழுமையா வரலன்னு அர்த்தம். உன் ஆத்மா யார் மேல அடிமையா இருக்குதோ, உன்னிடத்துல தேவனுடைய மகிமை இல்லைன்னு அர்த்தம். இந்த அடிமையை நீக்கி எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவர் இடத்துல அன்பு கூற வேண்டும். முழு மனசு முழு இருதயமே எப்படி வரும்? ஆத்மா வந்தாதான் வரும். ஆத்மா தெய்வ பக்கம் வந்தாதான் அந்த நினைப்பு வரும். நம்ம வேற எதையோ மேன்மை பாராட்டிட்டு ஆண்டவர்கிட்ட சும்மா ஒரு வாயினால் அறிக்கைட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது, உன்னை அடிமையிலிருந்து நான் மீட்டுக்கொண்டேன், அடிமையிலிருந்து மீட்டுக்கொண்டேன், நீ இனி யாருக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எலிசாவை எடுத்துக்கிட்ட 1 ராஜாக்கள் 19:16 வாசமானா, இங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்த விரும்புகிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, எலிசாவை முன் குறிக்கிறார். எலிசாவுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இவன் தனி மனுஷனா எனக்கு வேணும், இவன் தனி மனுஷனா எனக்கு வேணும், இவனை போய் கூப்பிடு, இவன் தான் கரெக்டான ஆளு. நீ ராஜாக்கள்லாம் எப்படி எப்படி இருக்கிறான் அவங்களாம் அபிஷேகம் பண்ணு, இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு, அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு எலியாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அடுத்தது உன் கட்டத்தில் ஒருவன் நிற்க வேண்டும், அவன் எலிசா. இந்த ஊர்ல இருக்கிற அவனை போய் நீ அபிஷேகம் பண்ணு. ஏன் அவனை முன் குறிக்கிறார் ஆண்டவர் தெரியுமா? அவனை அழைச்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஆத்துமா பிணைப்பா இருந்த தன் வேலை, தன் தாயின் தகப்பனையும் விட்டு போனான். அந்த பிணைப்பு அவன் இடத்துல இல்லை, அந்த பிணைப்பு ஒரு இடத்துல இல்லை. கர்த்தருக்கு வெளியரங்கமான வாழ்க்கை வாழ ஓடி வந்தான். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய சாதியாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இது தோணுதுன்னா, உன் குடும்பத்துல தேவனுக்கு தான் முதலிடம். உன் குடும்பத்துல அதை விட்டுட்டு இவர் சொல்லிட்டாரு, அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இதை செஞ்சாகணும் அதை செஞ்சாகணும்னு எந்த காரியத்துக்கும் ஓடாதீங்க. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, பொறுமையோடு இருங்க, கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, கர்த்தர் செய்வார். என் ஆத்துமா யாரிடத்திலையும் அடிமையா இருக்காது. என் ஆத்துமா தேவனோடு சஞ்சரிக்கும். அவர் பேசுகிறதை நான் கேட்கணும்னா நான் யாருக்கிட்டையும் அடிமையா இருக்கக்கூடாது. இவ்வளவு வருஷமா, எத்தனை வருஷமா இருக்க நீங்க ரட்சிக்கப்படைஞ்சு? எத்தனை வருஷமா ஆச்சு? கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்குதா? இயேசு பேசுகிற சத்தம் கேட்குதா? அப்போ உங்க ஆத்மா வேற எது மேலேயே இருக்குதுன்னா, செவி அடைக்கப்பட்டிருக்கிறது, செவி அடைக்கப்பட்டிருக்கிறது. காது உள்ளவன் கேட்க கடவன். காது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அடைக்கப்படுது? என் ஆத்மா தேவ பக்கத்திலே இல்லை. சும்மா ஒரு வழிமுறைக்காக வருகிறேன். என் ஆத்மா வேற பக்கம் சாஞ்சிருக்கு, வேரோடு பிணைந்திருக்கு. அந்த ஆத்மாவை நான் விடுதலை ஆக்கணும். அந்த பிணைப்பிலிருந்து விடுதலை ஆகி கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்போதான் அவருடைய சத்தம் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மனுஷன்கிட்ட பிணைப்பு,
பணத்து மேல பிணைப்பு, வீட்டு மேல பிணைப்பு, நிலங்கள் மேல பிணைப்பு, ஏதாவது கொள்ள வேண்டும் அதுல பிணைப்பு, ஏதாவது உடுத்த வேண்டும் அதுல பிணைப்பு, ஏதாவது சாப்பிட வேண்டும் அதுல பிணைப்பு. இதுல பிணைப்போடு தன் ஆத்துமா இருந்தா தேவனுடைய சத்தம் கேட்காது. இவை எல்லாவற்றையும் விட்டு தேவனிடத்தில் நம்ம ஆத்மாவை சாய்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்மளுடைய ஆத்மா எதுல பிணைந்து இருக்கிறது? நீங்க சொல்றீங்க, நான் சொல்றது உண்மையா நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க எதுல பிணைந்து இருக்கிறீங்க? கர்த்தரோடா, இல்ல வீட்டோடவா, இல்ல பணத்தோடவா, இல்ல கணவனோடவா, இல்ல மனைவியோடவா? எதுல பிணைந்து இருக்கிறீங்க? அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரோடு பிணைந்திருக்க போறேன். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். ஆவியானவர் விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை உண்டு. கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை உண்டு. ஆவியானவர் தனி மனுஷனாதான் அபிஷேகம் பண்ணுகிறார். வரும் காலங்களில் தனி மனுஷனாதான் அழைக்க போறாரு. குடும்பமெல்லாம் அழைக்க மாட்டாரு. நீ ஒரு இடத்துல இருந்தா உன் கூட யாருன்னா நீ மறைந்து போவாய். அவங்க இருப்பாங்க, கைவிடப்படுவாங்க. கர்த்தர் அததான் சொல்றாரு, தனி மனுஷனா தான் அழைக்க போறாரு. அப்ப தனி மனுஷனா அழைக்க வேண்டும்னா நான் தனி மனுஷியா தான் வந்து இருக்கணும். இந்த ஆத்மா தனிமைப்பட்டு தான் இருக்கணும். யாரோடு பிணைந்திருக்க கூடாது. எந்த ஒரு பொருள் மேலே பிணைந்திருக்க கூடாது. எந்த ஒரு பணமோ ஆசையோ இந்த உலகத்திற்குரிய காரியத்தில் பிணைந்திருக்க கூடாது. எல்லாத்திலும் இருந்து ஆவியானவர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நியாயம் எதுவோ, நீதி எதுவோ அதன் பக்கமே நடக்கணும். அநியாயம் பக்கம் நடந்து தன் கூட இருக்கிறவங்களும் அதுக்கு செவி சாய்ங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் அது விரோதமாய் எழுப்பி சாபமாய் மாறும். ஆத்மாவை அடிமைப்படுத்தக்கூடாது. ஆத்மாவை அடிமைப்படுத்தக்கூடாது. நான் சொல்றத செய்யின்னு சொல்லக்கூடாது. ஜெபிக்கிற பையனா தான் சரி, ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துறார், எனக்கும் வெளிப்படுத்துவார், வா 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தரை அடிமைப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, எரிச்சல் படுத்தக்கூடாது. அன்பினால வசப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்மா பிணைப்பு தேவனோடு தான் இருக்கணும். நான் சொல்றது இவர் கேட்பாரு, நான் சொல்றது இந்த அம்மா கேட்டுதான் ஆகணும், நான் சொல்றது என் பிள்ளைலாம் கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி நல்வழிப்படுத்தினா பரவாயில்ல, தேவனோடு நடன்னு சொன்னா பரவாயில்ல. உலக காரியத்திற்காக நீ செவி கொடுத்துதான் ஆகணும், இதுதான் பண்ணி ஆகணும் சொல்லி மனசை துக்கப்படுத்த கூடாது. அது ஆத்மா துக்கப்படும், அது சாபமா மாறிடும். அது முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அது சாபமா மாறிடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தேவனிடத்தில் பேசி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நல்லவர். ஆமா, இப்போ ஆத்மாவை நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். ஏதன் தோட்டத்துல சாயங்கால வேளையில ஆண்டவர் ஆதாமோடு பேச வருவாரா இல்லையா? இப்போ நீங்க விடுதலை ஆகிட்டீங்க. உண்மையா விடுதலை ஆகிட்டீங்களா? தனிச்சு வந்துட்டீங்களா? இப்போ நீங்க முழங்கால் படும் போது ஆண்டவர் உங்களோடு பேச வருவார். ஆண்டவர் உங்களோடு பேச வருவார். ஏன்னா அவருக்காக இந்த ஆத்மாவை தருகிறேன். இந்த ஆத்மா யாருக்கு அடிமை இல்லை. அல்லேலூயா. எழுந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்க பொறுமையோடு காத்ததுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில உணவு அளித்த அந்த குடும்பத்திற்காக ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் பேசினார். இந்த மகளை குறித்து பேசினார். நீ உணவு கொடு, உன்னுடைய காரியங்கள் நடக்கும் சொல்லி அந்த மகள் உடனே ஓடியாந்து அந்த உணவு வாங்கும்படி காரியங்களை செய்தாங்க. எல்லாம் முழங்கால் படிக்கிறதெல்லாம் முழங்கால் படிக்கிறதா. அந்த மகன் பேர் அன்பு. சாபத்துல குடியினால 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி மரண கட்டில் இருக்கான் அந்த மகன். மரண கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரணும்னு சொல்லி அந்த மகள் தாயார் உணவு, இந்த நாளில உணவு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அந்த தாயாருக்காக, அந்த பிள்ளைக்காக இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த பையன் மறுபடியும் 15 வருடம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கணும். 15 வருடம் கூட்டி கொடுக்கணும்.
இது எப்படி ஆகும் தெரியாதப்பா. கர்த்தாவே உம்மால எல்லாம் ஆகும், உம்மால எல்லாம் ஆகும். நாங்க ஒரு மனதோடு ஜெபிக்கிற வேலையில அந்த மகன் படுத்திருக்கிற இடத்துல ஒரு சுகமளிக்க வல்லமை, ஒரு வயிற்று பகுதியில, ஒரு கிட்னி பகுதியில, யூரின் போற டியூப்ல, எல்லா இடத்துலயும் தேவ வல்லமை இப்ப பாயட்டும், இப்ப பாயட்டும், இப்ப பாயட்டும். ஓ ஷமா லாதாரா பாலாதா ரிபாலா சதாலாதா ராபாபா. ஓ மகிமை 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 மகிமை. பாபாபாபாபாபா மாராதாலா சதாலா. மரண கட்டிகளை இயேசுவின் நாமத்தில் உடைப்பார். உச்ச தலைமுதல் உள்ள பாதம் வரை ஆவி ஆத்மா சரீரம் ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். தேவ மகிமை ஒரு வல்லமை பாய்வதாக இந்த இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகட்டும். சுகம் உண்டானது, சுகம் உண்டானது சொன்ன வார்த்தை கடந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். ஆச்சரியமான காரியம் நடக்கட்டமா, 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 நடக்கட்டமா. டாக்டர்களுக்கு ஞானம் கிடைக்கட்டும். ஒரு மாத்திரை சாப்பிட்ட உடனே சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. கூடி ஜெபிச்சிருக்கோம். கர்த்தர் பெரிய நன்மைகள் செய்திருக்கிறீங்க, பெரிய நன்மை செய்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. சாட்சிகள் எழும்பட்டும், வேலி அடைங்க. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தீர். பிள்ளைகள் எல்லாம் பாடினது, டான்ஸ் ஆனது எல்லாம் நீர் மகிழ்ந்த ஆண்டவரே. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உமக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிப்பீராக. அருமையான சிறு பெண்ணுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த மகளை ஒரு தேவரால போல எழுப்பி பெரிய காரியங்களை செய்ய கட்டளையிடுவீராக, இயேசுவின் நாமத்தினால. இப்போது இந்த வயதிலே ஒரு அபிஷேகம் அந்த மகளை முழக்கம். ஹalleluya. நீர் அப்படியே சேர்க்காக நன்றி. இங்க சொன்ன சாட்சி எல்லாம் வேலி அடைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அருமையான மகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு வயசு வளர வளர அப்பா தன் மூளை பகுதிகள், நாவின் பகுதிகள், கண் பகுதிகள் எல்லாம் அதற்குரிய வளர்ச்சி, அதற்குரிய வளர்ச்சி, அதற்குரிய வளர்ச்சி இப்போதான் அந்த மகள் தலை மேல வைக்கிறேன். அந்தந்த ஆண்டுக்குரிய வளர்ச்சி உண்டாவதாக. அப்படியே சேர்க்காக நன்றி ஆண்டவரே. சாட்சிகள் எல்லாம் வேலி அடைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் எப்போதும் உண்டாகி இருக்க ஒரு பெரிய சமாதானம் எங்க குடும்பத்தை நிரப்பட்டோம். அப்படி சிவருக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையா இருக்க கடவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்தி கடந்து சொல்லுவோம். வந்தவங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போது இருக்கும்படி தெரிவித்துக் கொள்வேன்.